குடும்பம் குடும்பமாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் என ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சிறுபான்மையின மக்கள் எதுவும் கிடையாது, நம் மக்கள் தான் அனைவருமே அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவிலே தன்னை தாய் கழகத்திலே மீண்டும் இணைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலருமே அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே ஓபிஎஸ் ஆதரவாளரான வினுபாலன் தலைமையில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 250 குடும்பத்தினர் எடப்பாடியை நேரிலே சந்தித்து தங்களை ஆதரவுகளை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 200 இஸ்லாமிய குடும்பத்தினர் தங்களை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல், வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். அந்த தேர்தலை முன்னிட்டு தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன நபர்களை, அதாவது தொண்டர்கள் தலைவர்கள் என பிரிந்து போனவர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அதுவும் குடும்பமாக அதிமுகவிலே இணைத்திருக்கிறார் நமது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற தகவல் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நமது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி அப்படிங்கிறது நமது வைத்திலிங்கத்துடைய சொந்த தொகுதி. அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 250 குடும்பங்களைச் சேர்ந்த ஓபிஎஸ் தரப்பினர் தற்சமயம் அதிமுகவிலே மீண்டும் தன்னை தாய் கழகத்திலே இணைத்திருக்கிறார். அதேபோல் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 200 இஸ்லாமிய குடும்பத்தினர் தங்களை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக, அதிமுகவிற்கு வெற்றி முகமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலே வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எதிராக இருக்கக்கூடிய திமுகவை இந்த முறை வீழ்த்தியாக வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிமுகவுடைய ஆட்சி தமிழக மக்கள் மத்தியிலே தமிழகத்திலே இருந்தாக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த நபர்களை அவர்கள் மட்டும் இல்லாது அவர்கள் குடும்பத்துடன் சேர்த்து அதிமுக இணைக்கக்கூடிய வேலையும் தற்சமயம் மிக தீவிரமாக இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது திராவிட கட்சிகளான அதிமுக திமுக இடையேதான் மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.